ஒரு சிறிய கிராமம். காற்றில் பூமலரின் மனம் பரவியிருந்தது. அந்த கிராமத்தில் அருண், மீனா என்ற இளம் தம்பதி வாழ்ந்தனர். அவர்கள் எளிய வாழ்க்கை, ஆனால் மனதில் ஒரு கவலை. அருணுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை. ஒரு நாள் மீனா மெதுவாகச் சொன்னாள், அருண், நாளை சங்கடஹர சதுர்த்தி. நாம விரதம் இருந்து விநாயகரை வழிபடலாம். அவர் நம்ம துன்பம் தீர்த்து விடுவார். அருண் சிரிக்க முடியவில்லை. ஆனா மீனாவின் கண்களில் நம்பிக்கை மின்னியது. அடுத்த நாள் அதிகாலையிலே இருவரும் குளித்து வீட்டில் சிறிய விநாயகர் சன்னதி அமைத்தார்கள். மலர், தீபம், மோதகம் எல்லாம் அலங்காரம். அவர்கள் இருவரும் ஒன்றாக கூறினார்கள், ஓம் சங்கட நாசனாய நமஹ. அந்த ஒளி வீட்டை முழுவதும் நிரப்பியது. இரவு வந்தது. மீனா சந்திரனை நோக்கி நீர் அர்ப்பணித்தாள். ஓம் சோமாய நமஹா. அந்த நேரம் அருணின் மனதில் அமைதி பரவியது. அவன் விநாயகரை பார்த்தான். அந்த சிலை முகத்தில் ஒரு சிரிப்பு போல தோன்றியது. அடுத்த நாள் காலை அருணுக்கு தொலைபேசி. அவன் விண்ணப்பித்த நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வந்தது. வேலை கிடைத்தது. அவன் மீனாவை பார்த்து மகிழ்ச்சியுடன் சொன்னான், விநாயகர் நம்மை கேட்டுவிட்டார் மீனா. மீனா கண்களில் கண்ணீர் துளி, உதட்டில் சிரிப்பு. அவர்கள் இருவரும் மீண்டும் விநாயகர் சன்னதிக்கு போய் தீபம் ஏற்றி வணங்கினர். விநாயகா, நீயே எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி.